ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் இதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா டூராவோட அம்மா வந்துட்டு இது டூரா தான் அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சிருந்துருக்கான். ஸோ அவளுக்கு ஒன்றும் புரியல, ஏம்மா என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு. அது பார்த்தீங்கன்னா டூரா நான் தான் அவனோட அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட்டி பிடிச்சிட்டு அவள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டென்ஷன் ஆகிற மாதிரி தான் இருக்குது. பிடிச்சி தள்ளி விட்டுட்ருக்கா. குடிச்சிட்டு வந்து என்ன லூஸ் மாதிரி புலம்பிட்டு இருக்கீங்க அப்படின்னு. ஆனால் இவங்களுக்கு பயங்கர டவுட் ஆகிட்டுருக்கு. இல்லை டூரா தான் இவ, ஆனால் ஃபேஸ்னெல்லாம் எப்படி மாறி இருக்குது, ஐயோ என்ன நடக்குது அப்படின்ட்டு. இந்த அம்மா பார்த்தீங்கன்னா அப்படியே குழம்புது. அந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. இந்த பொம்பளைக்கு மண்டையில கிண்டையில அடிபட்டுச்சா, எதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு. சரி டூரா நம்மளை சொல்கிறாங்களே அந்த பிள்ளை எப்படி இருக்கும் அப்படின்ட்டு ஆன்லைனில் சர்ச் பண்ணி பார்க்குது. ஆத்தாடி இது என்ன இம்பிட்டு அழகாக இருக்குது. இவளோட மூஞ்சியை பார்த்தீங்கன்னா கேமரா ஆன் பண்ணி பார்க்குறா. அவளே பயந்து போயிடுறா. ஆத்தாடி என்ன இவ்வளோ கொடூரமாக இருக்குது, நம்மளை போய் டூரான்னு சொல்கிறாங்க, இவங்களுக்கு மூளை இருக்கா என்ன அப்படின்னு அவங்க பாட்டிக்கு கால் பண்ணி கேட்குறா. பாட்டிமா உண்மைக்குமே நான் உன்னோட பேத்தி தானா அப்படின்னு. உனக்கு என்னடி டவுட்டு, அது ஒரு லூசு லேடி வந்து நீ தான் என்னோட பொண்ணுன்னே சொல்லிட்டு இருக்கா, அதான் நான் கேட்டேன். அப்படியா சொன்னா, யார் அந்த பொம்பளை, நான் அங்கே மட்டும் வந்தேன், அந்த பொம்பளையோட மண்டையில் ஒரு முடி கூட இருக்குது, பிச்சே எடுத்துருவேன், எப்படி அவ சொல்லலாம் நீ என்னோட பேத்திமா அப்படின்னு. ஆமாம் நான் அவனோட பேத்தி தான் அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா அப்படியே சைலண்ட் ஆயிடுறா. இதுக்கு பிறகு ஹீரோ பார்த்தீங்கன்னா கால் பண்ணுறா. ஸோ நார்மலாக ரெண்டு பேரும் ஜாலியாக பேசிக்கிறாங்க. இதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலிக்கு ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்கான். அவார்ட்லாம் வாங்கிட்டான் போல். அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இவன் அவார்டு வாங்கின விஷயங்கள் எல்லாமே நியூஸ் பேப்பரில் டெலிகாஸ்ட் ஆகிருக்கு. அதை பார்த்து இந்தம்மா பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கு. யார் ஜூன். அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோவோட அம்மாவும் வந்துட்டுருக்காங்க. நான் இப்போ தாண்டி நியூஸ் பார்த்து எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது அப்படின்ட்டு ரெண்டு பேரும் ரொம்பவே ஜாலியாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த சைடு டியூசனை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா ஏதோ டப்பாலாம் வச்சு ஏதோ பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ மேரி பார்த்தீங்கன்னா அடிச்சு பிடிச்சி ஓடி வந்துட்டு இருக்கா. இவன் பயந்தே போயிடறான். என்னமா ஆச்சு, ஏமா இப்படி வர அப்படின்னு. அதுவா, அது ஹீரோ வந்துட்டு நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் வின் பண்ணியிருக்கான். அவன் ஒரு பெஸ்ட் டைரக்டர் ஆயிருக்கான் அப்படி இப்படின்ட்டு. ஓ அப்படியா, பயங்கரமான ஆளாக தான் இருப்பார் போலையே. சரி எனக்கு ஒரு டவுட்டு, அவரை நீ இப்போது அண்ணாவை தான் பார்க்குறியா, உனக்கு வேறு எந்த ஒரு ஃபீலிங்ஸும் இல்லையா அப்படின்னு. அட இல்லைப்பா, அதுக்கு வாய்ப்பே இல்லை. எனக்கு இதான் டவுட்டாக இருக்குது, எப்படி திடீர்னு உன்னோட மனசு சேஞ்ச் ஆச்சு அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா அது வந்து அப்படின்னு சொல்ல வராளா. இவனும் ஆவலாக வெயிட் பண்ணுறான், சொல்லுமா சொல்லு அப்படின்னு. அது நம்ம ரெண்டு பேரும் அந்தளவுக்கு க்ளோஸ் இல்லை, அதனால் நான் அந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்ல மாட்டேன். சரி நீ என்ன பண்ணிகிட்ருக்க. நான் வந்து ஆர்கிடெக்டாக மாறணுன்னு தான் ஆசைப்பட்றேன். ஒரு காம்படிஷன் வருது, ஸோ அதுக்கான விஷயங்களை ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு. ஓ சரி அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா. இதுக்கப்புறமா அந்த டூராவோட அம்மாவை காட்டுறாங்க. அது பார்த்தீங்கன்னா மண்டை பிச்சுட்டு உட்காந்துட்ருக்கு. அது டூரா தானா, ஆனால் ஃபேஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகியிருக்கே, என்னதான் நடக்குது. அந்த 3 மச்சம் ட்ரையாங்கிள் ஷேப்பில் எப்படி அது ஒரே மாதிரி இருக்கும். சரி இவ டூராவா இல்லையா அப்படின்றத நம்ம கண்டுபிடிப்போம். டூராக்கு வால்நட்னா அலர்ஜி, அதே மாதிரி இவளுக்கும் அலர்ஜியாக இருந்துச்சு, கண்டிப்பாக இவள் டூரா தான் அப்படின்னு. இது பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கா இடத்துக்கு வருது. அங்கே நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா டான்ஸ் எல்லாம் பயங்கரமாக ஆடிட்டுருக்கா. அவளோட பிஏ இருக்கான்ல, அவன் பார்த்தீங்கன்னா ஓரமாக நின்று இதெல்லாமே பார்த்துட்ருக்கான். அப்போது டூரா அம்மா வந்துட்டுருக்கு. அடே எப்படா இருக்க, என்னடா பண்ணிகிட்ருக்க அப்படின்னு. நான் நல்லா தான் இருக்கேன், நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னு. அதுவா, நீ ரொம்பவே ஹார்ட் ஒர்க்லாம் பண்ணிகிட்ருக்கில்ல, அதனால் உனக்கு ஒரு ஸ்மூதி தான் ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கேன், இந்த குடி அப்படின்னு. அவனை குடிச்சு பார்க்குறான். ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு. சரி இதை உன்னோட அந்த ஆக்ட்ரஸ் கூடயும் ஷேர் பண்ண, அவளும் ரொம்ப ஹார்ட் ஒர்க்லாம் பண்ணுறாள்ல. சரி நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்ட்டு இது பார்த்தீங்கன்னா ஒரு கட்டைக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறது. இந்த பிஏ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மூதியை குடிச்சிக்கிட்டே இருக்கான். அடாடா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கே அப்படின்னு. அட படுபாவி பையலே, நான் அவளுக்கு கொடுத்தேன்டா, நீனே குடிச்சு காலி பண்ணிடுவ போலையே அப்படின்னு இது புலம்பிட்டு இருக்கு. அந்த நேரம் ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ட்டு முடிஞ்சிருது. ஸோ வந்துட்டுருக்கா. நீ ரொம்ப சூப்பராக பண்ண, இந்த ஜூஸை குடி அப்படின்னு கொடுக்குறான். அவளும் பார்த்தீங்கன்னா குடிச்சிட்டு இதில் வால்நட் ஏதாவது இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறா. ஏம்மா ஏன்னா வால்நட்னா எனக்கு அலர்ஜி, உடம்பு ஃபுல்லாக. அவள் பார்த்தீங்கன்னா அப்படியே சொரிஞ்சிட்ருக்கா. இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. உடனே அந்த பொம்பளைக்கு கால் பண்ணி, ஏம்மா இந்த ஜூஸில் ஏதாவது வால்நட் போட்டியா. ஆமாப்பா கொஞ்சம் நான் ஆட் பண்ணேன். என்ன ஆச்சு, இவளுக்கு வால்நட்னா அலர்ஜியா, அது தெரியாமல் நீங்கள் கொண்டு வந்து கொடுத்துட்டீங்க அப்படி. இதுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. என்னடா நடந்துட்டுருக்கு, நம்ம டூராக்கு தான் வால்நட்னா அலர்ஜி, இவளுக்கும் அலர்ஜியாக இருக்குது, ஒன்றுமே புரியலையே. அப்போ இவ தான் டூராவா அப்படின்னு. டூரா பார்த்தீங்கன்னா ரொம்பவே டயர்டாக வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்துட்டுருக்கா. அப்போ இந்த அம்மா என்ன பண்ணுது, டக்குன்னு போய் அவள் மண்டையில் இருந்த முடியை பிடுங்கிட்டு ஒரே ஓட்டமாக ஓடுது. இவளா பார்க்குறா. பைத்தியமே என்ன பண்ணிகிட்ருக்க, நீ டாக்டரை போய் பார்க்கணும், நீ அந்த நிலைமையில தான் இருக்க அப்படின்னு அவள் தனியாக புலம்பிகிட்டு இருக்கா.
இது பார்த்தீங்கன்னா, அந்த டிஎன்ஏ எல்லாம் டெஸ்ட் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சென்டருக்கு தான் வந்திருக்கு. ஸோ, அதோட முடியவும், டூராவோட முடியவும் சாம்பிளா குடுக்குது. "சீக்கிரம், எனக்கு சீக்கிரமா ரிசல்ட் எடுத்து குடுங்க" அப்படின்னு. ரிசல்ட்டும் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஆனா, இதுக்கு தெரியல, அதில என்ன போட்டிருக்கு அப்படின்னு. இப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க? அந்த பொண்ணும், நானும் அம்மா பொண்ணு தானா அப்படின்னு. "ஆமா, ஆமா" அப்படின்ற மாரி அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. இதனால பார்த்தீங்கன்னா, அத ஏத்துக்க முடியலையா? இல்ல ஷாக் ஆயிடுச்சா என்னன்றது தெரியல. அப்படியே ஒரு மாதிரி மூச்சு விட முடியாம ஒரு மாதிரி ஆயிட்டுருக்கு. இதுக்கப்புறம் என்ன? இத பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல்ல தூக்கி போட்டுறானுங்க. டூசிக்கு வரான். "அம்மா உனக்கு என்ன ஆச்சு? என்ன ஆச்சு?" அப்படின்னு. டேய் டூரா உயிரோட தான்டா இருக்கா." "அம்மா ஏன் இந்த மாதிரி பேசிட்டு இருக்க? உனக்கு பைத்தியம் கித்தியம் பிடிச்சிருச்சா? அவ தான் 2 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போயிட்டாளே" அப்படின்னு. "டேய் இல்லடா உண்ம தான்டா" அப்படின்னு அந்த ரிப்போர்ட் எல்லாத்தையுமே எடுத்து குடுத்துட்டு இவனும் பயங்கர ஷாக் ஆயிடுறான். "என்னம்மா இது உண்ம தானா?" அப்படின்னு. இதுக்கப்புறமா 2 பேரும் பார்த்தீங்கன்னா, டூராவ மீட் பண்றதுக்காக தான் வந்திருக்காங்க. டூரா பார்த்தீங்கன்னா, அந்த லேடிய பார்த்தோன்னே கத்திட்டு இருக்கா. "ஏய் நீயா? உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. நீ ஹாஸ்பிட்டல்ல போய் பார்க்கணும்" அப்படின்னு. இல்ல. நாங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு டூசிக்கு வந்து பொறுமையா சொல்றான். இதனால ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்துருக்காங்க. அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையுமே காட்டுறாங்க. "எது? நான் வந்து உன்னோட பொண்ணா?" "ஆமாம்மா, நீ தாம்மா என்னோட பொண்ணு" அப்படின்னு. இல்ல. என்னால இதெல்லாம் நம்ப முடியாது. எனக்குன்னு ஒரு அம்மா, அப்பா, பாட்டி எல்லாருமே இருக்காங்க. எங்க அம்மா, அப்பா வந்து ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க. நான்லாம் இத நம்ப மாட்டேன். இது பொய்யான ரிப்போர்ட் அப்படின்னு. அப்போனா சரி, நீ ஏன் வா. அந்த சென்டருக்கு போயிட்டு நம்ம திரும்பவும் செக் பண்ணுவோன்ட்டு. ஸோ ரிசல்ட் பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவ்னு தான் வந்திருக்கு. இவளுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில. "பாத்தியா? நீ என்னோட பொண்ணு தான்ம்மா, நீ என்னோட பொண்ணு தான்" அப்படின்ற மாரி அந்த அம்மா சொல்லுது. இவ பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து தெறிச்சு ஓடிட்டுருக்கா. ஸோ அடிச்சு பிடிச்சு ஒரு கேப பிடிச்சு அதில ஏறி போயிட்டுருக்காளா. பின்னாடியே இந்த அம்மாவும் டூசிக்கும் ஓடி வந்துட்டுருக்காங்க. என்ன நடக்குது? என்னை சுத்தி என்னதான் நடந்துட்டுருக்கு? அப்ப என்னோட பாட்டிம்மா அவங்க என்னோட பாட்டிம்மா கிடையாதா? அவங்க ஸ்டேபிளா இல்லாதனால என்ன அடையாளம் தெரியலையா? அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்றா. நேரா பார்த்தீங்கன்னா, அவ பாட்டிம்மாவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்துட்டுருக்கா. அவங்க ஷாக் ஆயிடுறாங்க. "ஏன்டி ஒரு வார்த்தை கூட சொல்லாம என்னடி திடீர்னு வந்திருக்குன்னு?" "அதுவா நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேனா, அதனால தான் இங்கே வந்துட்டேன்" அப்படின்ற மாதிரிலாம் நார்மலா பேசிட்டு இருக்கா. இதுக்கப்புறமா அந்த பாட்டிம்மாவோட ப்ரஷ் எல்லாத்தையுமே எடுத்துக்கிறா. நேரா அந்த சென்டருக்கு தான் வந்திருக்கா. ஸோ ரிசல்ட் பார்த்தீங்கன்னா, இவங்க ரிலேட்டிவ்ஸ் கிடையாது அப்படின்ற மாரி தான் வந்திருக்கு. இவளுக்கு பயங்கர கஷ்டமாயிடுது. ஸோ பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்கா. இருந்தாலும் பாட்டிம்மா ரொம்பவே நல்லா தானே பார்த்துருந்துருப்பாங்க. அவங்கள பார்க்கும்போதெல்லாம் கஷ்டமா தான் இருக்கு. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, எதுவுமே நடக்காத மாதிரி நார்மலா பேசிட்டு இருக்கா. மனசுக்குள்ளேயே நினைக்கிறா, "கண்டிப்பா உன்ன நான் கைவிட மாட்டேன் பாட்டிம்மா. உன்ன நல்லா பார்த்துப்பேன்." இந்த சைடு டூராவோட அம்மா பார்த்தீங்கன்னா புலம்பிட்டு இருக்கா. ஐயோ இவ எங்கே போனான்னு தெரிலையே, ஃபோனையுமே சுவிட்ச் ஆஃப்லாம் பண்ணி வச்சிருக்கா அப்படின்னு. டூசிக்கு தான் சொல்லிட்டு இருக்கான், கொஞ்சம் பொறுமையா இருங்க. அவள் வேற ஒரு கேரக்டராக வாழ்ந்துட்டு இருந்திருக்கா. நம்ம போய் இப்போ நீ டூரான்னு சொன்னோன்னா அவள் ஷாக் ஆகியிருந்திருப்பாள்ல. ஸோ அவள் நார்மல் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படின்னு. சரி நானும் வெயிட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இந்த அம்மா சொல்லிட்டு இருக்கும்போதே இவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் வருது. அதாவது ஹீரோ ஆன்ட்டிகிட்ட இருந்து. ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பி அவங்கள போய் மீட் பண்ணிகிட்டு இருக்கான். 2 பேரும் நார்மலா தான் பேசிட்டு இருக்காங்க. அப்ப டூசிக் பார்த்தீங்கன்னா, டூராவ பத்தி கேட்குறான். "உங்க வீட்ல தானே அந்த பொண்ணு குடியிருக்கா?" அப்படின்னு. "ஆமா, உனக்கு எப்படி அவள தெரியும்?" "அது வந்து நான் வந்து சூப்பர் மார்க்கெட்ல அடிக்கடி அந்த பொண்ண பார்த்துருக்கேன். ரொம்பவே நல்ல பொண்ணு" அப்படின்னு. "அட அதெல்லாம் ஆக்டிங்கு. அவ என்ன பண்ணிட்டுருக்கா தெரியுமா? என்ன பண்றா?" அப்படின்ற மாரி இவனும் கேட்குறான். "அவ வந்து என்னோட அண்ணன் பையன் இருக்கான்ல ஹீரோ, அவன வந்துட்டு டேட் பண்றாப்பா. அது மட்டும் இல்ல, ஒரு பணக்காரன். அவனையுமே இவ செட்யூஸ் பண்ணிட்டு இருக்கா. இதனாலேயே எங்க வீட்ல இருக்கிற எல்லாருமே ரொம்ப டிஸ்கஸ்டிங்கா ஃபீல் பண்றாங்க. அதனால அவள நாங்க அடிச்சு பத்தி விடுறதா ஒரு முடிவுல இருக்கோம்" அப்படின்ட்டு. இத கேட்டோன்னா டூசிக்கு பார்த்தீங்கன்னா வருதே கோவம். ஸோ பயங்கரமா திட்டிட்டு இருக்கான். "ஒரு பொண்ண என்ன ஏதுன்னே தெரியாம எப்படி நீ இந்த மாரிலாம் பேசிட்டு இருப்ப? நீயும் ஒரு பொண்ணு தானே" அப்படின்னு. இவளுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா அவன் இந்த மாதிரி பேசுறானே அப்படின்னு. இந்த சைடு ஹீரோவோட வீட்ல காட்டுறாங்க. அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா, பயங்கரமா ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்ருக்காங்க. ஏன்னா, ஹீரோ பார்த்தீங்கன்னா, ரிட்டர்ன் வரப்போறானாமா. ஸோ, அந்த பாட்டி பார்த்தீங்கன்னா, "அடடா! கம கமன்ல மனம் வருது" அப்படின்ற மாரி சொல்லிட்டுருக்கு. சரி, ஹீரோ வந்து இன்னி கொஞ்ச நேரத்தில வீட்டுக்கு வந்துருவான். அதுக்குள்ளேயும் அந்த பிள்ளைய அடிச்சு பத்தி விடணுமே, என்ன பண்ணுறது அப்படின்னு. அவங்களுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. வேகமா இந்த பாட்டி பார்த்தீங்கன்னா, ஹீரோயினோட வீட்டுக்குள்ள தான் வந்துட்டுருக்கு. "அம்மா, நீ தான் வீட்ட விட்டு போறதா சொன்னீல்ல, ஏன் நீ போகாம இங்கே இருந்துட்டுருக்க?" அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா, அது வந்து என்ன ஹீரோ வந்ததுக்கப்புறம் அவன் பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு இங்கேயே இருந்துடலாம்னு நினச்சிட்டு இருக்கியா? இல்ல. நான் வேற ஒரு விஷயத்த பத்தி யோசிச்சேன். என்னத்த யோசிக்க போற? நீ என் பேரன டேட் பண்ற. அதே சமயம் ஒரு பணக்காரனே செட்யூஸ் பண்ணிட்டு இருக்க. உன்ன மாதிரி ஒரு பொண்ணெல்லாம் நாங்க எப்படி அக்செப்ட் பண்ணிப்போம்? எல்லாரும் சுத்தி இருக்கிறவங்கலாம் எங்கள கேவலமா பேசிட்டு இருக்காங்க. மரியாதையா நீ இப்பயே காலி பண்ணு அப்படின்னு. ஸோ இவ பார்த்தீங்கன்னா பயங்கர டென்ஷன் ஆகி கத்திட்டு இருக்கா. ஆல்ரெடி வேற ஒரு சோகத்துல இருந்திருப்பாள்ல. நான் அந்த மாதிரி இல்லைன்னு சொல்றேன்ல. ஏன் நம்பவே மாட்றீங்க? நான் யாரையும் செட்யூஸ்லாம் பண்ணல. இப்போ என்ன? உங்களுக்கு நான் வந்து இங்கேருந்து போகணும். அவ்வளோதானே? நான் போய்க்கிறேன். சரி போ அப்படின்ற மாரி சொல்லுது. நீங்க ஃபர்ஸ்ட்டு போங்க அப்படின்ட்டு, இவ பார்த்தீங்கன்னா புடிச்சு அப்படியே தள்ளி விட்டுட்டே இருக்கா.
ரொம்பவே கஷ்டமாக இருக்கா, பயங்கரமாக அழுதுகிட்டே வெளியே வந்துட்டுருக்கா. வாசலில் பார்த்தீங்கன்னா டூராவோட அம்மாவும் டூசிக்கும் நின்றுட்டுருக்காங்க. ஏன்னா டூசிக்கு போய் சொல்லியிருந்திருப்பான் போல, ஹீரோட ஃபேமிலி எல்லாருமே டூராவை ரொம்பவே ஹர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ அதனால் இவளை கூட்டிகிட்டு போகிறதுக்காக தான் வந்திருப்பாங்க. கரெக்டாக இவளும் பார்த்தீங்கன்னா அழுதுட்டு லக்கேஜோட வெளியே வராளா. என்னாச்சு, உன்னை இவங்க புள்ளி பண்ணாங்களா, இவங்கள நான் என்ன பண்ண போகிறேன்னு பாரு அப்படின்ற மாதிரிலாம் சண்டைக்கு போயிட்டுருக்கு. இவ பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே இருக்கு. உண்மையிலே நீங்கள் தான் என்னோட அம்மாவா அப்படின்னு. அட ஆமாம்மா, நீ அந்த டெஸ்ட் ரிப்போர்ட் எல்லாத்தையுமே பார்த்தில்ல, வா வா நம்ம வீட்டுக்கு போகலாம், நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு 3 பேரும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டுருக்காங்க. வாமா வாமா, இங்கே தாம்மா நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு. இவளும் பார்த்தீங்கன்னா அப்படியே சுற்றி சுற்றி பார்க்குறா, இங்கேயே நீங்கள் 2 பேரும் ஸ்டே பண்ணியிருக்கீங்கன்னு. ஆமாம்மா, நீ இறந்து போனதுக்கு அப்புறமா நாங்கள் எல்லாத்தையுமே இழந்துட்டோம், என்னை மன்னிச்சிருமா, நீ எனக்கு காசெல்லாம் சம்பாதிச்சு கொடுத்த, அதை நான் டபுள் ஆக்கணும் அப்படி இப்படின்னு இன்வெஸ்ட் பண்ணி கேம்லிங் விளாண்டு நான் எல்லாத்தையுமே தொலைச்சிட்டேம்மா, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு. இதுக்கப்புறம் நீ இங்கே இரு, நம்ம எனிமீஸோட வீட்டிலலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு. எது எனிமீஸா, என்ன சொல்கிறீங்க? ஆமாம்மா, அந்த ஹீரோ பையன் இருக்கானே அவன் தாம்மா உன்னோட லைஃப் அழிஞ்சதுக்கே காரணம், நீ செத்து போனதுக்கே அவன் தான் காரணம்னு. இவ பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்குறா, என்ன சொல்கிறீங்க, அந்த மாதிரி ஆள் கிடையாதே ஹீரோ, என்ன இப்படி சொல்லிட்டு இருக்க, உனக்கும் இன்னொரு பையனுக்கும் என்கேஜ்மெண்ட்லாம் ஃபிக்ஸ் ஆச்சு, இவன் அவங்க 2 பேத்துக்கு நடுவில் வந்து எல்லாத்தையுமே ஸ்பாயில் பண்ணி விட்டுட்டான், அதனால தான் நீ இறந்து போயிட்ட அப்படின்னு. அவள் பார்த்தீங்கன்னா நம்பவே மாட்றா. இல்லை இல்லை, நான் நம்ப மாட்டேன், அவர் அந்த மாதிரி டைப்பே கிடையாது. சரி அதை விடு, நீ வந்து டூரான்னு அவனுக்கு நல்லாவே தெரியும், அதனால தான் அவனோட வீட்லேயே ஸ்டே பண்ண வச்சுருக்கான். நீயும் நானும் சண்டை போட்டப்போ கூட அவன் வந்து பிரித்து விட்டானான்னு பார்த்தியா, எனக்கு தெரியும் அவன் சரியான இவன் அப்படி இப்படின்னு அப்படியே நம்ம ஹீரோவை கட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா கொரியா ரிட்டன் வந்துட்டான். ஃபோன் பண்ணி ஹீரோயினுக்கு பார்க்குறான், ஃபோனே அவளுக்கு போகவும் மாட்டுது. என்னடா நடக்குது அப்படின்னு நேராக அவளோட வீட்டுக்கு தான் வந்து பார்க்குறான். வீடு பார்த்தீங்கன்னா காலியாக கிடக்கு. என்னடா இது, ஏன் வீடு காலியாக இருக்குது அப்படின்னு அவனுக்கு ஒன்றுமே புரியல. அப்படியே கீழே கட்டுறாங்க. ஃபுட்டெல்லாம் பயங்கரமாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சு உட்காந்துட்ருக்காங்க. அப்போ ஹீரோட அம்மா சொல்கிறாங்க, அந்த பொண்ணு இங்கேருந்து மூவ் ஆகிட்டா அப்படின்ற விஷயங்கள் அவனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவன் சாப்பிடுவானா, சண்டை போடுவானா, அதெல்லாம் அவன் சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த விஷயத்த சொல்லிக்கிறலான்னு அந்த பாட்டிமா சொல்லிகிட்டு இருக்கு. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா விறுவிறுன்னு உள்ளே வந்துட்டுருக்கான். எதுக்கு அவளோட ரூம் வந்து காலியாக இருக்குது, உண்மையை சொல்லுங்கள், நீங்கள் அவளை அடித்து பற்றி விட்டிங்களா அப்படின்னு. இந்த பாட்டிமா பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒன்றும் அடித்து பற்றி உள்ளேயே, அவளாக தான் இங்கேருந்து போனால், ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணா, எதுக்கு இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ட்டு அவன் கத்திகிட்டு இருக்கான். அப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோன்ட்டு இருந்த மெசேஜ் வருது, நான் உன்னை மீட் பண்ணும் அப்படின்ட்டு. அதனால் அவன் பார்த்தீங்கன்னா விறுவிறுன்னு அங்கேருந்து போயிடுறான். 2 பேரும் ஒரு லேக் பக்கத்தில் தான் மீட் பண்ணிக்கிறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனை போயிட்டு ஹக் பண்ணிக்கிறான். நான் எவ்வளோ பயந்துட்டேன்னு தெரியுமா, எதுக்கு நீ அங்கேருந்து மூவ் ஆன, நான் இல்லாத டைமில் அவங்க உன்னை ஏதேதோ சொல்லிட்டாங்களா அப்படின்னு. அதெல்லாம் இல்லை, நான் உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயத்த மட்டும் கேட்கணும் அப்படின்னு. கேளுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. நான் தான் பாக்டூரா அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா முழிக்கிறான், என்னவ இதெல்லாம் பேசிகிட்டு இருக்காளே அப்படின்னு. அப்போ உங்களுக்கு தெரியுமா, நான் டூரான்றதும் உனக்கு தெரியுமா அப்படின்னு. இவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.